அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஆல்ரெடி டிசம்பர் 21க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு பிஒய்க்யூ சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு சரிங்களா, தமிழுக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்காங்க. இதில் போட்டிருக்கும் போது ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிஎஸ்ல நமக்கு ஃப்ரேம் பண்ணும்போது எவ்வளோ கொஷின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளுக்கு அப்படிங்கும் பார்க்கும்போது நமக்கு 100 கொஷின் இருக்குது. 100ல் 40 வாங்கினா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஷெட்யூலை வச்சு பார்க்கும்போது பிஒய்க்யூ தான் நார்மலாக வைக்கும்போது பிஒய்க்யூ தான் 10 கொஷினுக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 100 கொஷின் இருக்குது. 100ல் 40 வாங்கணும் எலிஜிபிளுக்கு. இப்போ இது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துட்டாலே நீங்கள் இதில் 40க்கு 100க்கு 40க்கு மேலே வாங்கலாம். இந்த 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால தான் இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21 அதாவது 21 நவம்பர் 2025 ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக கொடுத்துருக்காங்க 1. ரெண்டாவது அடுத்த நாளே சரிங்களா 22 அதாவது 22 நவம்பர் 2025 வினா வகை மற்றும் விடை வகை. ஏதான் இதுதான் லாஸ்ட் டைம் கேட்டக்கூடிய கொஷினில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு 2010லிருந்து 2023 வரைக்கும் கேட்டக்கூடிய கொஷினில் இந்த வரிசையில் தான் நமக்கு கொஷின் அதிகபட்சம் இருக்குது இலக்கணத்தை பொறுத்தளவு சரிங்களா. அதனால தான் இதை கொடுத்துருக்காங்க. அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே. அப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அடுத்தடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லேயே முடிஞ்சிடும். 10 நாள்லேயே எப்படி முடியும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு 10 கொஷின் நமக்கு கவர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எலிஜிபிளாக 100 கொஷினில் 40க்கும் நமக்கு கவர் பண்ணுற மாதிரி தான் இதுக்கு கிளாஸ் போட்டிருக்கோம் ஓகேங்களா. அப்போ மூணாவது கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்வினை மற்றும் பிறவினை. ஏன்னா பிறவினையை வச்சு கொஷின் போட்டிருக்காங்க, அதனால இந்த ஷெட்யூல் போட்டிருக்கு. எச்எம் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். டாபிக் வேணால் சின்ன டாபிக் மாதிரி இருக்கலாம். இதில் பிரித்தெழுது அப்படிங்கும்போது எல்லாம் பிரித்தெழுதுக புணர்ச்சி வகையும் வந்துடும். வினா வகை எப்படி கொஷின் வருது, விடை வகை எப்படி வருது, தன்வினை எப்படி கண்டுபிடிக்கலாம், பிறவினை எப்படி கண்டுபிடிக்கலாம், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காரண வினைகள் இருக்கு. காரண வினையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம், எச்சத்தை பொறுத்தளவு பெயரச்சம் நமக்கு கண்டுபிடிக்கிறது, வினையச்சம் கண்டுபிடிக்கிறது. இதில் தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், வினையச்சம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி போகும். டாபிக் வேணால் குட்டியாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டி போயிடும். எல்லா கொஷினும் இதில் கவர் ஆகிற மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருக்கு. அதே மாதிரி அகப்பொருள் இருக்குது, புறப்பொருள் இருக்குது. அணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் மெமரி ஐட்டமாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிற லெவலில் இருக்கக்கூடிய அணி எல்லாமே சொல்லிடுவோம் சரிங்களா. அணி வச்சு எல்லாமே சொல்லிடுவோம், ஏன்னா அதில் கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வல்லின மிகிடங்கள் மிகாணங்கள், இதாவது எரர் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. பிழையை திருத்தி எழுதுக அப்படிங்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். கலைச்சொல்லை வச்சும் கொடுத்துருக்காங்க. கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா 6th நமக்கு 10th புக் வரைக்கும் என்னென்ன மேஜராக இருக்கக்கூடிய கலைச்சொற்களோ அது அத்தனையும் தந்துருவாங்க. அதே மாதிரி இலக்கியம் மற்றும் உரைநடை. இலக்கியம் அப்படிங்கும்போது உரைநடை அப்படிங்கும்போது 6th நமக்கு 10th புக் வரை இருக்கக்கூடிய என்னென்ன மெமரி ஐட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தந்துருவாங்க. அதே மாதிரி உரைநடை ஆசிரியர்கள் எந்தெந்த ஆசிரியர்களை படித்தா அப்படின்னா டைரெக்டாக கொஷின் வருது அப்படிங்கிறத வச்சு இதுவும் நம்ம தந்துருவாங்க சரிங்களா. இப்போ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நாளைக்குலேருந்து, அதாவது 21லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை கொஞ்சம் நீங்கள் ப்ராப்பராக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்ல 10 இருக்குது. அது இல்லாமல் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 40 இருக்குது. ஈஸியாக அடிக்கலாம் ஓகேங்களா. ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேவா. தேங்க்யூ.